I'll give some time. ஹலோ. வணக்கம் ரம்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். லாஸ்ட் டைம் நம்ம இந்த முதல் எபிசோடு, அவரோட ஃபர்ஸ்ட் எபிசோடு பற்றி பேசணும் இல்லையா? ம். அந்த வீடியோ போய் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அது லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கான் இன்சைட் அண்ட் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதில் நிறைய பேரோட கமெண்ட்ஸும் வாஸ் ஸோ இன்வைட்டிங்காக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்களா அதை? நான் பார்த்தேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் போட்டாங்க. இட்ஸ் a குட் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜிங்கா பேசினாங்க. அண்ட் எனக்கு ஒரு கதை சொல்லியா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா பட்டது. ஏன்னா நம்ம வெறும் ஒரு கதையை சொல்றோம். சில பேர் மெசேஜ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் எமோஜி தான் போடுவாங்க. அப்போ எது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற கொஸ்டின் எப்பயுமே இருக்கும். அதை தாண்டி ஒரு கதையை சொல்லும் போது அதுல எந்த விமர்சனமும் நம்ம வைக்கிறது இல்ல. கதையை கதையாவே சொல்லிடுறோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு அந்த கதையில பிடிச்ச நுவான்சஸ், பிடிச்ச வார்த்தைகள், அந்த கதை ஏன் என்ன இவ்வளவு பாதிக்கிறது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுது. நீங்க என்ன இல்லை, நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு வந்து இந்த லாஸ்ட் டைம் திரிபு கதை சொன்னேன். சொன்னோன்னே எந்த குழந்தைய பார்த்தாலும் அந்த கி ராஜா நாராயணன் அவர்கள் வர்ணித்த அந்த குழந்தை மாதிரியே இருக்கும். ஒரு வயசு குழந்தைய பார்த்தோன்னாக்க அதுதான் அந்த கதையோட பாதிப்புன்னு நினைக்கிறேன். அது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது ரியலாக என்ஹான்ஸ் ஆகுது. கரெக்ட். அப்போ வந்து ஒரு வயது குழந்தைய பற்றி நம்ம பேசினோம். ஒரு வயது குழந்தையோட அது மொட்டை அடிக்கும்போது அதனுடைய மனநிலை எப்படி மாறுகிறது, மாறிட்டு எப்படி ஒட்டாமல் திருப்பி மற்ற இது வரைக்கும் நெருங்கி பழங்களுக்கு கூட சற்று விலகி நிற்கிறது அப்படின்னு ஒரு ஒரு வயது பெண் குழந்தையை பற்றி பார்த்தோம். இப்போ 13 வயது பெண் குழந்தை, அதே குழந்தை ஒரு 13 வயசு ஆகும்போது அது கூட உள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஒரு ஷிஃப்ட், ஒரு சடன் ஷிஃப்ட், அதை பற்றின கதைகள் ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா நீங்கள்? அம்பையோட அம்மா ஒரு கொலை செய்தார். அது வந்து எனக்கு அந்த அந்த தலைப்பே நான் ஏன்னா காலச்சுவடுல தான் அந்த தொகுப்பை வாங்கினேன். அப்போ அந்த தலைப்பே வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. வாங்கின அன்னைக்கே அந்த புஸ்தகத்துல அந்த கதைய எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த கதையை தான் படிச்சேன். எப்பயுமே அது ஒரு சேஃப் சைடு தெரியும்ல. எந்த தொகுப்பை வாங்கினாலும் அது இந்த தொகுப்பு எந்த பேர்ல இருக்கோ அந்த கதை கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் படிச்சிருவேன் நானு. சோ அது மாதிரி அந்த புஸ்தகத்தை வாங்கினோடனே அந்த கதையை படிச்சுட்டு ஒரு 4, 5 நாள் என்னால தூங்கவே முடியல. ஏன்னா இப்படி அதாவது ஒரு குழந்தையோட உணர்வுகள் எப்படி இருக்கும், எவ்வளவு ஒரு குழப்பமாவும் இருக்கும், எப்படி இருக்கும், அதை அப்படியே அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் அந்த கதையை சொல்றதுக்கே நான் ரொம்ப ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அந்த கதையை நான் சொன்னேன். ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியல அந்த கதையை. ஏன்னா அதுல அதுல ரொம்ப ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு கதை அது. உண்மைதான், உண்மைதான். ஆமா. நான் அந்த கதையை படிச்சிருக்கேன். அ, அந்த கதையோட சுருக்கத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன். ஸோ தட் யாராவது அஃப்கோர்ஸ் படிக்காதவங்களா இருந்தாலும் திருப்பி போய் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. படிக்க வேண்டிய கதை. ஆமா. ஒரு 12, 13 வயசு பெண் குழந்தை. அந்த குழந்தை வந்து அவ அம்மாவ பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அவளுக்கு ஒரு அக்கா இருப்பா, ஒரு தம்பி இருப்பான். அவ நடுவுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஆ அவங்க வீட்ல நடக்கிற அவ அக்காக்கு நடந்த ஏதோ ஒரு நிகழ்வெல்லாம் ஏதோ மைல்டா அவளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா என்னன்னு புரியாது. ஆனா அம்மாவ பார்த்தான்னா, ஏதோ அம்பாளே அம்மாவா வந்திருக்கிற மாதிரி அவளுக்கு தோணும். இந்த குழந்தை ஒரு கொஞ்சம் கலர் மட்டு. கொஞ்சம் வந்து ரொம்ப ஃபேரான குழந்தை கிடையாது. அதனால அவங்க அப்பாவே அவள கருப்பின்னு தான் கூப்பிடுறாரு. அது கூட அவ விளையாட்டா எடுத்துக்கிறா. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒவ்வொரு தடவையும் அவ மனசொடைஞ்சு, "அம்மா நான் கருப்பா இருக்கேனா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா?" அப்படின்னு அவங்க அம்மா இவள ரொம்ப கொஞ்சுவாங்க. ரொம்ப செல்லம் கொஞ்சுவாங்க. இவ கொஞ்சம் கூட மனசு நோகுற மாதிரி அவ அம்மா பேச மாட்டா. இவளுக்கும் அவ அம்மாவ பார்க்கும்போதெல்லாம் அவ அம்மாவோட அழகு, அவ அம்மாவோட அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணக்கூடிய நேர்த்தி, அவ அம்மா இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? பெண் குழந்தைங்களுக்கு அப்பா தான் ஹீரோன்னு சொல்லுவோம். ஆனா, இந்த கதைய படிக்கும்போது, அப்பா ஹீரோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, அம்மா மேல ஒரு ஆகர்ஷணம் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப இருக்கும். அம்மா ரொம்ப அழகா இருந்தாலோ, அம்மா நம்மள விட ரொம்ப டேலண்டடா இருந்தாலோ, அம்மா நன்னா உடுத்தின்டாலோ, பெண் குழந்தைகள் ரொம்ப கவனிக்கும். அது வந்து இந்த கதையில அங்கங்க சட்டிலா ரொம்ப அழகா சொல்லின்டே போறாங்க. அப்புறம் அவளுக்கு வந்து அம்மா வந்து ஒரு தெய்வமாவே தெரியிறா. அவ வந்து அவ அம்மாவோட கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருக்கா மனசுக்குள்ள அந்த குழந்தை.
என்னதான் அவ அம்மா 2 வாரத்தை சும்மா அம்மா தலையை தடவி கொடுத்தாலே அது வந்து அவளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் நிறைய அந்த கதையில வருது. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அவ அம்மா வந்து ஊருக்கு போகணும், தன்னுடைய தங்க பொண்ணுக்கு ஏதோ பொண் பார்க்க வரா, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவள வந்து அவளுடைய சகோதரியோடையும் அவருடைய அப்பாவோடையும் விட்டுட்டு அந்த அம்மா கிளம்பி போறாங்க. இவளுக்கு வந்து அம்மா ஊருக்கு போனது கஷ்டமா இருந்தா கூட, அப்போ தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு அம்மா ஊர்ல இருக்காங்க. ஏன்னா, அவ வீட்ல கல்யாணம் பேச வந்ததுனால, வேற வழியே இல்ல. தன்னோட சகோதரிக்கு உதவி பண்றதுக்காக போறாங்க. அப்ப இந்த குழந்தை வந்து காலையில இவளோட அக்கா, இவ அக்கான்னா என்ன இவளுக்கு 12 வயசு 13 அவ அக்கா இவளோட 3, 4 வயசு தான் பெரியவளா இருக்க போறா. அவ ம். எழுப்பி இவள வந்து குளிக்க வச்சு, அவங்க அம்மா ரொம்ப அழகா ஒரு பாவாடை தச்சு வச்சிருக்காங்க. அந்த பாவாடைய தெச்சதுலருந்து இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அத எப்ப போட்டுக்க போறோம்ன்னு சொல்லிட்டு. வயலட் கலர்ல நல்ல வெல்வெட் பாவாடை அது. அந்த பாவாடைய எடுத்து அவ போட்டுக்கிறா. அ அவ வீட்டு பின்னாடி ஒரு செண்பக மரம் இருக்கு. அந்த செண்பக மரத்துல ஏறி விளையாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாசுலாம் வெடிக்கணும்னு நெனைக்கிறா. ஆனா அம்மா நெனப்பாவே இருக்கு. வேகமா தலைக்கு குளிச்சதோட, புது ட்ரெஸ்ஸையும் போட்டுனோனே எங்க அப்பாவே அப்ரிஷியேட் பண்றார். "அழகா இருக்கியே" அப்படின்னு. இன்னும் சந்தோஷமாயிடுது. நேரா அந்த மரத்து மேல ஏர்றா. இப்ப திடீர்னு ஒரு வெடிச்சத்தம். இந்த வெடிச்சத்தம் கேட்டதுல அவளுக்குள்ள ஏதோ ஒரு நிகழ்ந்துடுறது. ஒரு பயம். அதிர்ச்சி நிகழ்ந்துடுறது. அவ சட்டுன்னு அந்த மரத்த விட்டு இருந்தா எல்லா பூவையும் இப்ப எடுத்துக்கிறா. எடுத்துண்டு வீட்ட நோக்கி ஓடி வரா. அப்ப அவளோட துணிலாம் அழுக்கா இருக்கிறத பார்க்கறா. அம்மா திட்டுவாளோ! அப்படின்னு பயந்துன்னு போய் தான் அக்காட்ட சொல்றா. அந்த இடம்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காங்க. ஆ அவங்க அக்கா அத பார்த்து அதிர்ச்சியாயி, "அப்பா!" அப்படின்னு கத்திட்டே ஓடுறா. இந்த குழந்தைக்கு தனக்கு ஏதோ நேர்ந்துடுத்து. ஆனா என்னன்னு தெரியல. அவ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. ஆ அவளுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம். இப்ப அம்மா இல்லையேங்கிற கவலை வருது. அம்மா கிட்ட எப்படி சொல்றது அப்படிங்கிறது தெரியல. பாவாடை அழுக்கானனா அம்மா ஏதாவது சொல்லுவாளோ? இல்ல தனக்கு ஏதோ நடந்துடுத்தோ? அப்படிங்கிறது தனக்குள்ள ஏதோ நடந்துடுத்துன்னு மட்டும் தெரியறது அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் எப்பயும் முறுக்கு சுத்த வரக்கூடிய ஒரு பாட்டிய அழைச்சுன்னு வருது அந்த அக்கா பொண்ணு. அது வந்த உடனே அந்த பாட்டியும் என்னடி ஏதோ பேசுறாங்க. இவளுக்கு அழுகை பொங்கி பொங்கி வருது. இனிமே என்ன நீயும் உன்னோட அ இன்னொரு பரிமாணத்துக்கு வந்துட்டேங்கிற மாரி இந்த பாட்டி ஏதோ ஒரு வழக்குல சொல்லும்போது, அப்ப எனக்கு என்ன நடந்துடுத்து? எனக்கு என்ன நேர்ந்துடுத்துன்னு அந்த குழந்தை தனக்குள்ளேயே கொஸ்டின் பண்ணிக்கிறா. இப்ப அம்மா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அம்மா இத எனக்கு முன்னாடி சொல்லல? கரெக்ட். அப்படிங்கிறது அந்த குழந்தைக்குள்ள 1000 கேள்வி. அம்மா ஏன் என்கிட்ட தனியா அம்மாவோட எத்தனையோ நாள் இருந்திருக்குமா, அம்மா இத சொல்லியிருக்கலாமே! ரொம்ப இப்படிங்கிற கரெக்ட். ஒரு கேள்வி இருக்கு அந்த குழந்தைக்கு. தவிக்கிறா அந்த பொண்ணு. அதுக்கப்புறமா வந்து பெரிய பொண்ணுக்கு தன் தங்க தவிக்கிறது தெரியறது, கோவம் வருது. இயலாமையில கோவம் வருது. அம்மா இல்ல. அப்பா கிட்ட ஓரளவுக்கு சொல்ல முடியும். பக்கத்து வீடு, எய்த்த வீட்டு மாமிகள்ட்ட எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா இவள ட்ரெஸ் மாத்த வைக்கிறதே பெரிய பாடு. அவ அப்படியே அழுதுண்டே உட்கார்ந்துருக்கா தங்கக்காரி. இவ வந்து அவ அப்பாட்ட "அப்பா அவ சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாப்பா" அப்படிங்கும்போது, "ஏன் அக்கா சொல்றத கேளு" அப்படின்னு அவ அப்பா சொல்ல, அவளுக்கு இன்னும் அழுகையும் துக்கமா வருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு மாரி சமாதானம் ஆகுறா. தனக்குள்ள ஏதோ நேர்ந்துடுத்துங்கிறது மட்டும் அந்த குழந்தைக்கு தெரியறது. இப்படியே கதை போறது. பக்கத்தாத்து மாமி, எய்த்தாத்து மாமி எல்லாரும் வரா, போறா. அதுக்குள்ள அ இவளுடைய அக்கா வந்து, "நான் அம்மாக்கு கடிதாசி போட்டுட்டேன். அம்மா அடுத்த வாரம் தான் வருவா. ஆனா என்ன நடந்ததோ அத நான் போட்டுட்டேங்கிறா." அம்மா கடிதாசிய பார்த்தா கூட, அம்மா வந்த உடனே அம்மா காது கிட்ட போயி, அம்மாவ அணைச்சுண்டு, "இந்த விஷயத்த நான் சொல்லணும்." அப்படின்னு இந்த குழந்தை மனசுக்குள்ள 1000 கற்பனை அம்மாவ பத்தி. இப்படி போறது. இவளுக்கு குளிச்சுட்டு அவ வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறா அன்னைக்கு. 4, 5 நாள் கழிச்சு. அப்பயும் அவ அக்கா சொல்றா, "நீ ஸ்கூல்ல எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம்" அப்படிங்கிறா. நான் என்ன சொல்லணும்னு இவளுக்கு தெரியல. எதுவும் சொல்லாதன்னா நான் என்ன சொல்லணும்? அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கா அவ. ஸ்கூலுக்கு போன உடனே அவளுடைய விளையாட்டு பீரியட்ல வந்து எல்லாரும் விளையாடுறா. இவ மட்டும் ஓரமா நிக்கிறா. அப்போ அவளுக்கு தன்னால இனிமே இப்படி விளையாட முடியுமாங்கிற ஒரு கேள்வி அவளுக்கு. இனிமே மரத்து மேல ஏறாதன்னு ஏற்கனவே அவங்க வீட்ல எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்ப இனிமே நான் மரத்துல ஏறக்கூடாதா? அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு கேள்வி. இங்க வந்து அ எல்லாரும் விளையாடும்போது திருப்பி பிடி டீச்சர் வந்து அவங்க பிடி டீச்சர் ரொம்ப விளையாட்ட கேட்பாங்க. "இன்னைக்கு விளையாட்டு பீரியட்ல விளையாடாத முட்டாள் யாரு?" அப்படின்னு. அப்போ அ வந்து அதுக்கு ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி இவ அதே மாரி விளையாடாம நின்றுருக்கா. அப்ப எல்லாரும் கை தூக்கும்போது இவ கை தூக்கல.
ஏன் நீ கை தூக்கலன்னு, நீங்க விளையாடாத முட்டாள்னு தானே கேட்டீங்க, நான் முட்டாள் இல்லையே அப்படிங்கிறா. So, அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு குழந்தை அந்த பொண்ணு. அன்னைக்கு அவளும் அங்க காத்திருந்து பாக்குறா. அப்புறம் அவ அம்மா வரக்கூடிய நாள் வருது. அம்மா வந்தா எல்லாத்தையும் சொல்லிடணும். அம்மா வந்துட்டா தனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். அம்மாவ பத்தி அப்படியே அம்மாவ வந்து அம்மாவோட முகம் அக்னி மாதிரி ஜொலிக்கும். அவளுக்கு அப்படியே அந்த அம்பாள எப்படி கொண்டாடுவோமோ, ஒரு அம்பாள் உபாசகர், அது மாதிரி அவ அம்மாவை கொண்டாடிட்டே இருக்கா மனசுக்குள்ள. அது மாதிரி நிறைய இடங்கள் வருது. கிட்டத்தட்ட எனக்கு லாசாரா கதை படிக்கிற மாதிரி இருந்தது சில இடங்கள்ல. அப்புறம் வந்து இவங்க அம்மா வாசல்ல இறங்குறா. இவ அவ அம்மாவை சந்திக்கிற அந்த தருணத்தை காத்துக்கிட்டு இருக்கா. அம்மா கிட்ட போய் அம்மா என்ன சொல்ல போறான்னு பார்க்கும்போது, அவ அம்மா வந்து இவளை பார்த்த உடனே அவ அம்மாக்குள்ள பல மாற்றங்கள். அவ அம்மா நுழையும் போது என்ன ஆச்சுன்னு இந்த குழந்தையோட அப்பா கேட்க, பொண்ணு கருப்பான், அதனால பிள்ளையாத்துல வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு ம். சொல்லிட்டு இந்த குழந்தைய பாக்குறா. ஏன்னா இந்த பொண்ணும் கருப்பா இருக்கு. கரெக்ட். அம்மாக்கு பல விஷயம் கனெக்ட் ஆயிடுது மனசுக்குள்ள. அந்த மொமெண்ட்டை விட தன்னோட தங்க பொண்ணுக்கு கல்யாணம் தகையல அப்படிங்கிற ஒரு துக்கம், அதுக்கு காரணம் கருப்புங்கிறது, அப்படிலாம் அந்த அம்மாவால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. அப்போ இந்த குழந்தை ஆசையா ஓடி போகும்போது, "சனியனே உனக்கு என்ன இப்ப அவசரம்?" அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறா. அது வந்து இவ்ளோ நேரம் தெய்வ பிம்பமா இருக்கக்கூடிய அம்மா, அந்த தெய்வ குணங்களை எல்லாம் விட்டு சாதாரண மனுஷன் அந்த பொண்ணுக்கு தெரியிறா. இப்படி கதை அந்த முடியறது. இந்த கதை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதுவும் அவங்க அம்பை அவர்கள் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த குழந்தையோட மனப்போராட்டத்தை சொல்றாங்களோ, எல்லா பெண்களும் கடந்து வரக்கூடிய அந்த இடம் கண்டிப்பா இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் இருந்திருக்கு எங்களுக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்ப என்னுடைய குழந்தைகளுக்கோ, இல்ல என்னுடைய சகோதரிகளுக்கோ இதேதான் நடந்தது அப்படிங்கும்போது, இது ஒரு காமன் இஷ்யூ. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து எல்லாமே வந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்றோம். பட் அந்த காலம், இந்த கதை எழுதப்பட்ட காலம், எப்பயுமே ஒரு கதைய வந்து எந்த காலத்துல எழுதப்பட்டதோ அத வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கிறோம். உண்மைதான், உண்மைதான். நாங்க சின்னப்ப இருக்கும்போது இந்த நிலைமை தான் இருந்தது. சோ அதனால ஈஸிலி வி குட் கனெக்ட். அண்ட் இட் வாஸ் அ வெரி ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் ஸ்டோரி இது. ஒரு பேரண்ட்டும் படிக்க வேண்டிய ஒரு கதை அது. அண்ட் உண்மைதான். ஆமா. ஒரு அம்மா ஒரு கொலை செய்தால்ங்கிறது இட்ஸ் நாட் அ பிசிக்கல் கொலை, இட்ஸ் மென்டல் இது. அதுக்கப்புறமா அந்த குழந்தையால அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணாது. எப்படி நம்ம திரிபு கதையில அந்த மொட்டைக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து அம்மா அப்பாவை ட்ரஸ்ட் பண்ணலையோ, இந்த குழந்தை கரெக்ட். இந்த வார்த்தைக்கு அப்புறம் ட்ரஸ்ட் பண்ணாது. இல்ல அந்த எக்ஸாக்ட்லி அந்த 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 பீரியட தாண்டின அடுத்த செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு வாழ்க்கையில அப்படிங்கிறத அம்பை வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல். பெண்ணுக்கு ஒரு ஒரு அம்மாவோட ஆதரவு இந்த மாதிரி டயத்துல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்னீங்களா, அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க. பேரண்ட்ஸ் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த கதையை படிக்கணும்னு சொல்லி. ஆமா. அது அந்த இடத்துல அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. அம்மா அதாவது ஆரம்பத்துல அந்த வர்ணனைகள்லாம் பத்தி சொன்னீங்க. இந்த அடுப்பு பற்றி எரியும். அப்ப அம்மாவின் பாதி முகத்தில் தீ வந்து ஒரு தீபமாக ஒரு ஜொலிச்சு ஒரு செம்மை வீசியதுன்னு எழுதியிருப்பாங்க. அதாவது ஷீ சீயிங் எ காட் இன் ஹர் மதர். அப்படின்னா அந்த எந்த மாதிரியான ஒரு லெவலில் வச்சுருப்பாங்க. அம்மா வந்து ஏதாவது அம்மா ஏதாவது சொல்லும்போது, உனக்கு கூந்தல் ரொம்ப அழகாக இருக்குடி அப்படி சொன்னாலே அவளுக்கு மனதில் குல் என்று ஏதோ மலர்ந்தது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த வர்ணனைகள் வார்த்தைகள் பிரயோகம் குல் என்று ஏதோ மலர்ந்தது அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த முதல் நிகழ்வு உருவாக்கிய பயம், இந்த அம்மா வந்து இல்லாம போயிட்டாளே என்கிற பதட்டம், இத வந்து எப்படி அவங்களால இவ்ளோ அழகா வார்த்தைகளால வர்ணிக்க முடிந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அதாவது இதுல பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வார்த்தையுமே எதையுமே இண்டிகேட் பண்ணாம, ஆனா இண்டிகேட் பண்ணும். அது வந்து அந்த வார்த்தை கோர்வைகள் வந்து நம்ம அத படிக்கும்போது தான் நம்மளால அத உணர முடியும். ம். 2வது அ அவங்க அந்த வார்த்தைகளால கொண்டு வந்த ஐ திங்க் அம்பை அவர்கள் வந்து கண்டிப்பா ஒரு பெண் பெண் சார்ந்த விஷயங்கள சொல்றதுனால அவங்களால மட்டும் தான் அத எழுத முடியும். இத ஒரு ஆணால எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. கரெக்ட், அ கரெக்ட். ஏ அது வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது திஸ் இஸ் கா காமன் ஃபீலிங் ஃபார் எவ்ரி வுமன் வில் ரிலேட் தெம்செல்ஃப் டூ திஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அந்த குழந்தைக்கு வந்து அம்மாவோட பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லாட்டி கூட மென்டலி அவ அம்மாவோடயே தான் இருக்கா. கரெக்ட், கரெக்ட், அவ அப்பா கரெக்ட். இருக்கிறது அவளுக்கு பெரிய விஷயம் இல்ல. அவ அக்கா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அவன் பண்ற மித்த விளையாட்டெல்லாம் கூட அவளுக்கு பெரிய விஷயம் இல்ல. அவ வந்து மென்டலி அம்மாவோட ஒரு கான்வர்சேஷன்லயே இருக்கா.
அந்த கான்வர்சேஷன் வந்து அவ ஆரம்பத்துல இருந்து அம்மா கூட இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன் இருக்கு. அம்மா இல்லாதப்போ அம்மாவ தள்ளி நின்னு பார்க்கும்போது அந்த கான்வர்சேஷன் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு டாட்டர் இருக்கா. நான் எந்த இடத்துல ஆபீஸ் வேலையா போனாலும், வெளியில போனாலும் எனக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். என் பொண்ணோட. கரெக்ட். புள்ள உண்மைதான். குழந்தை இருந்தா கூட, பசங்களோட இருக்கிறத விட, பொண் குழந்தையோட அந்த சேஃப்டி அந்த லைட் இருக்குல்ல, அது மைண்டுக்குள்ள ஓடிண்டே இருக்கும். இந்த இடத்துல ஒண்ணு தோணுது எனக்கு. ம். நான் அந்த பெண் இல்லையோ, அதாவது இந்த குழந்தை பருவத்தில் இருந்த பெண் நான் இல்லையோ, அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை கேள்வி இருக்கும் இந்த இதுல. திடீர்னு எப்போ நேற்று வரைக்கும் நான் குழந்தையா இருந்தேன், இன்னைக்கு எப்படி வாட் சேஞ்சஸ் கேன் மேட் மீ அப்படிங்கிறது, நான் அந்த பெண் இல்லையோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவ அம்மா வந்தோடனே இதுவும் கூட உனக்கு ஒரு அழகு தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்கிற அந்த ஒற்றை பதிலுக்காக காத்திருப்பா. ஆனால் ஆமா. அது நடக்கும் போது அவளோட அதிர்ச்சி வந்து ரொம்ப அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏன்னா கதையில. அவளுக்கு பண்ணக்கூடிய புது அலங்காரங்களோ, ட்ரெஸ்ஸோ அம்மா வந்தாதான் பண்ணிக்கணும்னு அவளும் அவ அக்காவும் இருக்கா. இதெல்லாம் மாமி அதெல்லாம் அவங்க முன்னாடி தாவணி போட்டுக்கலையான்னு கேட்ட உடனே, இல்ல மாமி அதெல்லாம் வந்து அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லும்போது, சோ அந்த எந்த ஒரு கொண்டாட்டமானாலும் அது அம்மாவோட தான். எதுவா இருந்தாலும் அம்மாவோட தான். ஆல் தி பெஸ்ட் திங்ஸ் ஷுட் ஹேப்பன் ஒன்லி த்ரூ அம்மா. அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே அந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அப்படி இருக்குன்னா, அவளே அவ அக்காவே சொல்லுவாங்க, "உன்ன அம்மா செல்லம் குடுத்து கெடுத்து வச்சிருக்கா" அப்படின்னு அவ அக்காவே கோச்சுக்கிறா சில இடங்கள்ல. அப்ப கூட இவளுக்கு அவ அக்காலாம் திட்டுனா பாதரே இல்ல. அவள பொறுத்தவரைக்கும் அம்மா த சுப்ரீம். அம்மா கரெக்ட். விருப்பம் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படிங்கிறதுல அதாவது ஏதோ தனக்குள்ள நிகழ்ந்தது கூட சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறா அவ அம்மா வச்ச. இந்த கடைசியில் அவ்வை அது குறிப்பிட்டிருப்பாங்க, எந்த நெருப்பு எரியும் போது அவள் அம்மா வந்து தேவியாக தெரிந்தாலோ அந்த ஸ்வரூபம் கலைந்து ஒரு சாதாரண ஒரு அம்மாவாக தென்படுகிறாள் அப்படி சொல்லிட்டு அந்த முடிவில் வந்து சொன்ன வார்த்தை வந்து ஒரு 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 அற்புதமான வார்த்தையாக இருக்கும். நெருப்புங்கிறது அசுத்தங்கள் தான் எரிக்கணும்னு இருக்கா, மலர்களையும் மொட்டுகளையும் கூட எரிக்கும் அது ரொம்ப அப்படின்னு ரொம்ப அந்த வார்த்தை வந்து சொல்லவே முடியாது அது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அப்படியே அப்படியே இது பண்ணிடும். அப்படியே ஒரு இட் வில் மேக் அஸ் டு கீப் குவைட் அண்ட் ஓ மை காட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆமா. கொடுக்கும். ஓ மை காட் தான். கடைசியில இந்த கதைய படிச்சுட்டு நம்மளால அடுத்த கதையெல்லாம் படிக்க முடியாது தொகுப்புல. அப்படியே வச்சுட்டு புக்க வைக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தோணும். Thanks, Ramya. Had a wonderful time with you. Thank you so Thank you. much. Thank you, sir.